ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கமுங்க. மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்கங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க இவங்கங்க. செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை இவங்க நட்சத்திரக்காரங்கங்க. இவங்க ரொம்பவும் புத்திசாலிக்காரங்களா இருக்காங்கங்க. மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்கங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா நீங்க வாழ்க்கையில இருக்கீங்கங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த விரயச்சனி மூலமாகவும் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியா சந்திச்சிருக்கிறீங்கங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கோ உங்களை அவமானப்படுத்துவதற்கோ இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்குதுங்க.
இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்ங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவதா இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க நீங்க தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாவும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல அதிகமாகவே ஏற்பட்டிருந்திருக்குங்க. ஆனா, தற்பொழுது இந்த 2026ல நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்த தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா வருகுதுங்க. இந்த சேர்க்கையானது இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு காத்திருக்குதுங்க. அந்த ராஜயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபத்ர ராஜயோகம்னு சொல்லுவோம்ங்க. இதனுடைய பலன்கள் அடுத்த வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது, அதற்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க. ஆனா, தற்பொழுது அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நடக்கப் போகுதுங்க. அடுத்துக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சியும், சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியா வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்குதுங்க. இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு வெற்றிய தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க. அப்படி அடையறதுனால எங்களுக்கு என்ன சாமி நல்லதுன்னு கேட்டா, உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் 7 சனியோட காலகட்டம்ங்க. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாட்கள் ஒரு 6 மாதங்களுக்கு இந்த 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகப் போகுதுங்க. இந்த இடைப்பட்ட 6 மாதங்கள்ல நல்ல எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. நிறைய முயற்சி பண்ணுவீங்க மேசராசிக்காரங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஆனா இந்த இடைப்பட்ட 6 மாதங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே, ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கப் போகுதுங்க. அதுதான் அந்த சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர பயிற்சிங்க. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்துல எல்லாமே பின்னடைவாகவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்குமுங்க. தற்பொழுது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால, ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமும், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாகவே உயரப்போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ! ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்கங்க. ஏன்னா கடந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், வீட்ல பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்கங்க. ஆனா, தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது, உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, ஒரு பிரைவேட் ஜாப்போ, ஒரு பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்கங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க.
கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நெனச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமும் கூட உங்க கூடயோ நெறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்கங்க. அவங்களுக்கு நெறைய சலுகை எல்லாமே கிடைச்சு, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க. இனி நெனச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும், அந்தஸ்தும் உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. மூடியே கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நெறைய பிரச்சனையும், சிக்கலையும், சவால்களுமே பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாவே திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விடுற நெறைய நபர்கள் இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு இருக்கிறதுனால, திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே தடையோட ஏற்பட்டுருதுங்க. இது அனைத்தும் வரக்கூடிய மாதங்கள்ல முழுவதுமாவே நிவர்த்தியாகி, விரைவில நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்கங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நெறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால, ஒரு தனி நபரால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவிலே உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மேசராசி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவில் போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம். எங்களுக்கும் குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய நபர் சொல்றீங்கங்க. கண்டிப்பா வரக்கூடிய முதல் 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பயிற்சியில பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது விரைவில உங்களுக்கு கிடைக்குமுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, காதல்ல பொருளுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சக்சஸ தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. காதல வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடுமுங்க. வீட்ல போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க நெனச்சு பார்க்காத மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமா முடிய போகுதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான பழக்கங்கள், தீய மது பழக்கங்கள் இருக்கிற பட்சத்துல அவற்றிலிருந்து உடனடியா மேசராசிக்காரங்க வெளியேறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்துல நெறைய பிரச்சனையும், சிக்கலையும் அதன் மூலமா நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளதுங்க. குறிப்பா உறவுகள் மத்தியில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, அது குடும்ப உறவா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், இல்ல வேற சொந்தக்காரங்க, தாய் வழி, மாமா அந்த மாதிரி எந்த உறவா இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள வந்து அதிலிருந்து இருக்கிறது நல்லதுங்க.
ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது, நீங்க உடனடியா அவரிடம் சேராமல் கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருந்துட்டு, அதன் பிறகு நீங்க ஒரு 6 மாதங்கள் விலகி கூட்டு தொழில் பண்ணும்போது, நிச்சயம் அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது சக்சஸ நோக்கி போகுதுங்க. இந்த காலகட்டத்துல பூமி, வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருமுங்க. சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்குமுங்க. கோபம், படபடப்பு குறையுமுங்க. எதிர்பாராத செலவு உண்டாகலாமுங்க. அவ்வப்போது மனதுல குழப்பம் ஏற்படுமுங்க. தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகுமுங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லதுங்க. இயந்திரங்கள்ல பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையா இருப்பதும் செயல்படுவதும் அவசியமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க. பெண்களுக்கு கோபம், படபடப்பு குறையுமுங்க. மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்குமுங்க. திடீர் செலவு உண்டாகலாமுங்க. மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகுமுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லைங்க. மற்றவர்களோட தலையீடு காரணமாக குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுமுங்க. தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணுமுங்க. வழக்குகள்ல பொறுமை அவசியமுங்க. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளணுமுங்க. அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணுமுங்க. உங்கள் வேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் முக்கியமுங்க. பதவி உயர்வையோ, ஊதிய உயர்வையோ தற்போது எதிர்பார்க்க முடியாதுங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குமுங்க. கடைய புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுல அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்குமுங்க. சில இடங்கள்ல உழைப்பு சவாலா இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா ஊதிய உயர்வு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கை உண்டாகுமுங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடலாமுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க. அலுவலகத்துல தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்குமுங்க. அதிகமாக பேராசைப்பட வேண்டாமுங்க. வியாபாரத்துல எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படுமுங்க. தொழில்ல லாபம் அதிகரிக்குமுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுமுங்க. பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க திட்டம் போட்டு உழைக்கக்கூடிய காலமா இது இருக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களோட சந்திப்பு அனுகூலமான பலனை உருவாக்கி கொடுக்குமுங்க. புதிய முதலீடுகள்ல மன தைரியத்தோடு இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. சுக்கிரன் 11ல இருப்பதால அலங்கார பொருள் விற்பனையில அமோகமான லாபம் கிடைக்குமுங்க. வியாபார விஷயத்துல மெத்தனமாக செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை பொறுப்பாக செய்யணுமுங்க. இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரங்க தங்க தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஒத்துழைப்பு பலத்தை கொடுக்குமுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா. முதலாவதா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனதுல வீண் குழப்பம் உண்டாகுமுங்க. உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடுமுங்க. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தருமுங்க. சக மாணவர்களின் நட்பும் கிடைக்குமுங்க. எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க. மற்றவர்களோட நலனுக்காக தன் நலனை பாராம நீங்க உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாமுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாமுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வீண் வாக்குவாதத்தால பகை உண்டாகலாமுங்க. பயணத்துல தடங்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படுமுங்க. நன்மைகள் உண்டாகுமுங்க. பணவரத்து இருக்குமுங்க. வாகன யோகம் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட உதவி கிடைக்குமுங்க. அதனால மனதுல தைரியம் உண்டாகுமுங்க.
எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாதுங்க. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்குமுங்க. வாக்கு வன்மையால லாபம் அதிகரிக்குமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தருமுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்கப் பெறுவாங்க. 3வதா இருக்கக்கூடியவங்க கார்த்திகை 1ஆம் பாதமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அலுவலக பணிகளை வெற்றிகரமா செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமுங்க. நீண்ட நாட்களா இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குமுங்க. குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்குமுங்க. பயணங்களால செலவு ஏற்படுமுங்க. துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகுமுங்க. விளையாட்டுல கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 6 மற்றும் 9ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாளுங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்கண்ட பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்ச்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிர்தீயும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மேலும் இனி ஒரு பரிகாரம் சொல்ற, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. வீண் அலைச்சல் குறையுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.